சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5யோட டைட்டிலரா அபிஷேகா வந்ததுக்கு பிறகு, அவங்களுக்கு அந்த ₹1,00,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய வீட்ட வந்து ஸ்டேஜ்ல பரிசா குடுத்துருக்காங்க. ஆனா, இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்கான சாவி, அதுக்கான ஃபுல் விஷயங்கள் வந்து அபிஷேகாக்கு குடுக்கப்படலையாம். அதுக்கான காரணம் என்ன? அபிஷேகா வாங்கியிருக்கக்கூடிய அந்த பரிசு தொகை வீட்ட வந்து அவங்க கையில எப்ப ஒப்படைப்பாங்க? இது மாதிரி பல பயனுள்ள தகவல் இப்ப வெளிவந்திருக்குது. கடந்த வாரம் நடந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா டைட்டிலரா வந்திருக்காங்க. ரன்னர் அப்பா விஷ்ணுவர்தனும், செகண்ட் ரன்னர் அப்பா அதாவது தேர்ட் பிளேஸா தன்வியும் வந்திருந்தாங்க. இதுல அபிஷேகாவுக்கு ₹1,00,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய வீடு, விஷ்ணுவர்தனுக்கு ₹10,00,000, தன்விக்கு ₹3,00,000 பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்துல இவங்களோட வெற்றியை பத்தி பல விமர்சனங்கள், குறிப்பா தன்வியோ இல்ல விஷ்ணுவர்தனோ வர்ஜாவோ இதுல யாராவது ஒருத்தவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருக்கணும், அபிஷேகா வந்து இந்த டைட்டிலுக்கு டிசர்விங் கிடையாது, அவங்க வந்து டாப் 3ல ஒரு ஆளா இருந்திருக்கலாமே தவிர டைட்டிலரா வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பரவுச்சு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சேனல்ஸுக்கு அபிஷேகா அவங்க தரப்புல அவங்க அம்மா கூட சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம், மக்கள் ஓட்டு அடிப்படையில, மக்கள் தீர்ப்பு அடிப்படையில தான் எனக்கு இந்த டைட்டில் கிடைச்சிருக்குது. ஒரு பக்கம் எனக்கு ஆதரவு கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் வருது. ஆனா அது எதையுமே நான் வெறுக்கல, ஒதுக்கல. அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிடாது. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நான் பெரியலா வருவேன். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்ளையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிஷேகாவோட அம்மாவும் எமோஷனலா பல விஷயங்களை அவங்க இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதாம். மயிலாடுதுறை மாவட்டம் நன்னிலம் பகுதியில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் தான் இப்போ வரைக்கும் அபிஷேகோட ஃபேமிலி வசிக்கிறதாகவும், கடந்த ஒரு 6 மாத காலமா அபிஷேகா சரிகமபால செலக்ட் ஆனதுக்கு பிறகு முக்கால்வாசி நேரம் சென்னைக்கும் அவங்க ஊருக்கும் டிராவல் இருக்கிறதால பெருசா அவங்க வீட்டை பத்தியோ அவங்க கிராமத்தை பத்தியோ அங்க தங்கறத பத்தியோ நினைச்சது கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி செலவு சரிகமபா டீமே அவங்க சென்னையில பாத்துக்கிறாங்க. இப்ப சரிகமபா ஷோலாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல அபிஷேகா ஈவெண்ட்டுக்குன்னு வெளியூர் போனதா உண்டு. அந்த மாதிரி நாட்கள்ல அபிஷேகாவும் அவங்க ஃபேமிலியும் தங்கறதுக்கான அந்த வாடகை வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல கிட்டத்தட்ட பல வருஷங்களும் வசிக்கிறாங்களாம். இப்போ வரைக்கும் அந்த வீட்டோட உரிமையாளர் அபிஷேகோட ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இன்னமும் செஞ்சு தான் இருக்காங்க. ஆனா நமக்குன்னு சொந்த வீடு வேணும், கண்டிப்பா ஒரு சொந்த வீட்டில் நம்ம போய் ஒரு நாள் உட்காருவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. என் கணவர் அந்த சொந்த வீட்டை வாங்குவாரு, அது மூலயமா தான் அந்த சொந்த வீடு கனவு நனவா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என் பொண்ணு வந்து எனக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்துருக்காங்கிற மாதிரி அவங்க அம்மா எமோஷனலா பேசியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் எமோஷனலா நடந்தாலும் பரிசு தொகை வின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆகுது. இந்த 10 நாட்கள் முடிஞ்சும் அபிஷேகாவுக்கான அந்த பரிசு வீட்டை வந்து நம்ம கையில ஒப்படைக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டை உடனடியாக கையில் கொடுத்துட முடியாது. அதில் எக்கச்சக்கமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட் இருக்கு. அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா அந்த வீட்டுக்கான எல்லா விதமான பராமரிப்பு பணிகளையும் முடிச்சுட்டு தான் ஃபைனலா அந்த வீட்டுக்கான கீயை வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். இது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 2-3 மாசத்துக்கு மேலேயே எடுக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா சொன்ன மாதிரியே டிஆர்ஏ ஹோம்ஸ் அந்த ₹1,00,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை அபிஷேகாவுக்கு கூடிய சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ தகவலாக கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.